ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணி அளவுல மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பொன்னவன் மன்னவன் அள்ளித்தரதுல வள்ளல் அப்படின்னு குரு பகவான ஜோதிட சாஸ்திரங்கள் கொண்டாடுது. குரு இருக்கின்ற இடம் பால், பார்க்கின்ற இடம் கோடி நன்மை பெறும் என்றும் கூறப்படுவது உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கும் அந்த ராசிக்கும் அதீதமான சுபிச்சத்தையும் வளங்களையும் வாரி வழங்கிடுவாரு. நவ கிரகங்கள்ல மிகவும் பெரிய கிரகமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். சூரியன் தன்னோட ஒளிய பிற கிரகங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அப்படி பெறுகின்ற ஒளியில குரு பகவான் அதீதமான அளவு பிரதிபலிக்கிறாரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வையில கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இருக்க போகுது. சரி, சுத்தி வளைச்சு பேசாம உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான அவரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியில கும்பத்துல இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலையும் கேது பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் இருக்காங்க. கேதுவை குரு பகவான் பார்க்கறதால வருமானம் அதிக அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரவங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. தான் நினைச்சத எப்பாடுபட்டாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வேட்கையும் உள்ளவங்க. ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இது எனக்கு வேணும் அல்லது இதை செஞ்சே தீரணும்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா செய்யாம விட மாட்டாங்க. அதே சமயம் தான் நினைச்ச காரியத்தை சாதிக்காம இவங்களுக்கு தூக்கமும் வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் வருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்க பாசக்காரவங்களும் கூட. ஒரே ஒரு சொல்லால எளிதா இவங்க மனசை கஷ்டப்படுத்திடலாம். அதே சமயம் இவங்க மனசை ஒரே ஒரு சொல்லால ஜெயிக்கவும் செய்யலாம். ஆனா நாம என்ன தர்றோமோ அதை அப்படியே திருப்பி தர்ற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரவங்க மிகப்பெரிய வலிமையான ஆட்கள் கூட. ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும். அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுலாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. தான் என்ன செய்யணும், தன்னோட காரியம் என்ன அப்படிங்கிறதுல தான் ஒரே நோக்கத்தோட செயல்படக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் யோகமான வருஷமா இருக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போ குரு பகவானோட பார்வை விருச்சிகத்தின் மீது விழுகுது. இதனால உடல் நலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும். உடல் வலிமை கூடும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அவர் அங்க இருந்து உங்க ராசிய நேரடியா பார்க்கிறாரு. இதனால உங்க உடல் வலிமை கூடும், மன வலிமை கூடும், பணவரவு அதிகரிக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதற்கான வாய்ப்புகள் ஏகபோகமா அமையும். திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனசு மகிழ்ச்சியா இருக்கும். மனசுல இருந்த பாரங்களும் ஏக்கங்களும் நீங்கும். முயற்சிகள் திருவினையாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில இருந்து வந்த முடக்கங்கள் நீங்கும். மாமியார் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது. உங்க காலில் மூட்டு பகுதிகள் அடிபடாம பார்த்துக்கோங்க. அதுல வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சிட்டோம், ஒன்று சேருவோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு ஒன்று சேருவீங்க. மறுமணம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன், மறுமணம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல மறுமண வரன்கள் அமையும். 2வது திருமணமும் சிறப்பா நடைபெற்று உங்க வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் துவங்க ஆரம்பிக்கும். மன கஷ்டங்கள் நீங்கும். பணத்துல மிகப்பெரிய அளவு முடக்கம் ஏற்பட்டு இருந்துச்சு.
அது இப்ப மாறும். சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற நபர்களோட ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். செய்தொழில் மேன்மை அடையறதால நீங்க நல்லதொரு வளர்ச்சியை அடைவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஆன்மீக பெரியவர்களின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். உடல்ல இருந்து வந்த பிணிகள் நீங்கிறதாலையும் உடல் வலிமை பெறுறதாலையும் நீங்க உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடையும் எப்பொழுதும் காணப்படுவீங்க. மனசுல ஏற்பட்டு இருந்த ஏக்கங்களும் பாரங்களும் குறையுது. செய்யற வேலைய இப்போதைக்கு விட்டுற வேண்டாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால நீங்க இப்போ கடுமையான சூழ்நிலைக்கும் நெருக்கடிக்கும் வேலையில தள்ளப்பட்டு இருப்பீங்க. இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாது. செய்யற வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போறேன்னு நீங்களா முயற்சி பண்ண வேண்டாம். அதே சமயம் வாய்ப்புகள் தானா அமைஞ்சா விட்டுறவும் வேண்டாம். நடக்கிறது அப்படியே நடக்கட்டும், அதை அப்படியே ஏத்துக்கோங்க. சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வேலையில இப்போ டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க சற்று நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதால குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும் பாம்பு பூத்துக்கு பால் ஊத்துவதும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும். இதனால் வரையிலும் பேசிக்காம இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. மூத்த சகோதரர்கள் கூட இருந்த பிணக்குகள் நீங்கும். உயர்கல்வி படிக்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமையும். வெளிநாடு போக நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போக வாய்ப்புகள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களை நீங்க சரி செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க குழந்தைகளின் வளர்ச்சியை நினைச்சு நீங்க கொஞ்சம் கவலையோட தான் இருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன், ஆனா என் குழந்தைங்க என்னமோ பண்ணுதுகளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு விருச்சக ராசிக்காரவங்க கொஞ்சம் கவலையோட தான் இருக்கீங்க. வருத்தப்பட வேணாம், எல்லாமே நல்ல விதத்துல மாறும். உங்க குழந்தைகளோட வளர்ச்சியை நினைச்சு நீங்களே பெருமைப்படும் அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் மாடர்னாகவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க வேகத்துக்கு நீங்க போக முடியாத சூழ்நிலையில தான் இருக்கீங்க. எல்லாமே மாறும். புதுசா தொழில் செய்ய நினைக்கிறவங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தொழில் துவங்கலாம், தொழில் விருத்தி செய்யலாம்னு பாருங்க. ஏன்னா 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறதால செய்தொழில நிதானம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குருப்பெயர்ச்சியில உங்க விருச்சிக ராசிக்கு 100க்கு 82% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.